இப்போ சீத்தை யோசிச்சா, இங்கே நாம் வாழ்வதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு யோசிச்சா. ரொம்ப லாஜிக்கலான யோஜனை. 10 மாதம் ஆச்சு, இன்னும் ராமன் வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இன்றைக்கி நான் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக புறப்பட்டு வா, அப்படியே உன்னோட லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணு, நீ எங்கே வரேங்கிறத நான் ட்ராக் பண்ணுறேன், எல்லாம் சொல்லலாம். அந்த காலத்தில் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ ராமன் எந்த நிலையில் இருக்கான் எதுவுமே தெரியாது. சீத்தை யோசிக்கிறா, லக்ஷ்மணனும் ராமனும் சந்திச்சாளா இல்லையானே நமக்கு தெரியாதே. இவன் மான் பின்னாடி ராமன் அனுப்பினா, ராமன் பின்னாடி லக்ஷ்மணன் அனுப்பினா, ராமனும் லக்ஷ்மணனும் சந்திச்சிட்டாளா தெரியாது. சந்தித்தாலும் சீதையை காணும்னா யார் கடத்தின் போனான்னு கண்டுபிடிச்சிட்டாளா தெரியாது. அது கண்டுபிடிச்சாலும் ராவணன் எங்கே இருக்கான் அதுக்கான வழி தெரியுமா தெரியாது. தெரிந்தாலும் மீட்கக்கூடிய அளவுக்கு அவள்கிட்ட இப்போது சேனை பலம் வனவாச காலத்தில் இருக்கா தெரியாது. அப்போ அவர்கள் வருவார்களா உத்தரவாதம் இல்லை. தன்னுடைய இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறா, தப்பு என் மேலே இருக்குது. ராமன் பக்கத்தில் இருக்கும்போது நான் தேவையில்லாமல் இந்த மானுக்கு ஆசைப்பட்டிருக்கலாமா? பெருமாள் பக்கத்தில் இருக்கும்போது சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டா அப்படி தான் பெருமாளை இழந்துருவோம். அதை மாதிரி இந்த சின்ன மானுக்கு ஆசைப்பட்டு நான் பகவானையே இழந்து இப்படி தவிச்சுட்டு இருக்கேனே ஒன்று. அடுத்து லக்ஷ்மணனை பார்த்து சுடுசொல் பேசினேனே என் தப்பு தானே. இப்படிப்பட்ட தப்பு பண்ணவளை என் மனைவியே இல்லைன்னு ராமனே வெறுத்து ஒதுக்கியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் வராமல் இருந்துட்டானோ. அடுத்து இந்த பக்கம் இலங்கையில் பாருங்க, ராவணன் டெய்லி வந்து இப்படி தப்பான வார்த்தைகள் பேசி 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 என் ஆசைக்கு இணங்குங்கிறான். எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா சீதை தப்பு என் மேலே இருக்குது. ராமன் வரலைன்னு அவரை கோச்சுட்டும் பிரயோஜனம் இல்லை. இவனோ படுத்துறான். இந்த அரக்கர் பூமியான இலங்கையில் இவன் பேச்சை கேட்டுண்டு இங்கே உயிரோடு இருக்கிறத விட உயிரை விட்டுட்டு வைகுண்டத்தில் போய் பகவானோடு ஒன்று சேர்வதே மேல். நன்னா நோட் பண்ணுங்க. இது சூசைட் உடனே இப்படி கேட்டுடுறா, சூசைட் பண்ணால் தப்புன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறேன். சீத்தையை ஏன் பண்ணா? இது எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டர்டாக ஒரு கொஸ்டின். தயவு செஞ்சு ரெண்டையும் ஒப்பிட்டே பார்க்க வேண்டாம். இவன் ட்ரிபிள் வேர்ல்டு இஷ்யூக்காக எத்தையோ ஒன்றில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி பண்ணுற தற்கொலைக்கும் ராமன் இல்லாத வாழ்வு எனக்கு வேண்டான்னு சீத்தை முடிவெடுத்ததற்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சீத்தையிட்ட தயவு செஞ்சு அபச்சாரப்பட்டு பாபத்தை சம்பாதிக்க வேண்டாம். இந்த சூசைட் வேறு, அது வேறு. சீத்தை பார்த்தா இங்கே வாழ விருப்பம் இல்லை, உயிரை விட்டுடலான்னு முடிவெடுத்தா. உயிரை விடணும்னா எப்படி விடலாம்? விஷம்லாம் கிடைக்காது, தூக்கு மாட்டிப்போம். அது கயிறு வேணுமே, கூந்தலே பெருசாக இருக்குது. கூந்தலையே தூக்கு கயிறா மாட்டிண்டு சிம்சுபா மரத்தில் தொங்கி உயிரை விடுவதுன்னு சீத்தை முடிவெடுத்துடுறான். ஆனால் அந்த சிம்சுபா மரத்தின் உச்சியில் தான் இப்போது ஹனுமான் காத்து கொண்டிருக்கிறார்.